நீ நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அபி வந்து அந்த மாத்திரை என்ன மாத்திரைன்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு கேட்குறாங்க. அந்த மெடிக்கல் ஷாப்ல இருக்கவங்க வந்து சொல்றாங்க, இது வந்து கரு வந்து கலையறதுக்கான மாத்திரைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கேட்டதும் பயங்கரமா அபி வந்து ஷாக் ஆயிட்டு, என்னது இது கரு கலையிற மாத்திரையா? ஆமா, இது கரு கலையிற மாத்திரைன்னு சொன்னதும் அபி வந்து முடிவு பண்றாங்க, அப்படின்னா முரளி இதுதான் அவனுடைய திட்டமா இருக்கு போல. அதனாலதான் அப்ப வளகாப்பு நடந்த அப்ப கூட அக்காவுக்கு வயிறு வலி காரணம் வந்து ஒருவேளை அவனா இருந்திருக்குமோ, அவன் தான் இதை வேலையே பண்ணிருப்பானு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கர டென்ஷன்ல இந்த உண்மையை நம்ம சொன்னா கண்டிப்பா இவன் வந்து அதை நம்ப மாட்டான். வீட்டுல இருக்கவங்களும் வந்து நம்ப மாட்டாங்க. அதுக்கான ஆதாரம் இவன் அந்த மாத்திரையை வாங்கி வச்சிருக்கான். ஆனா அந்த டேப்லெட் அதை இவன் கொடுக்குறான்ன்றது நமக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த போயிட்டு நாங்க சொல்லவும் முடியாது, என்ன பண்றது ஒண்ணுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு அபி ஒரு பக்கம் ரொம்பவே பயங்கர டென்ஷன்லயும் ரொம்பவே வருத்தத்திலையும் வந்து இருக்காங்க. இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பயங்கர தீவிரமா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்ப வந்து நம்மளுடைய அபி வந்து அனு கிட்ட நம்ம உதவி கேட்கலாமா? அபி வந்து நான் எப்படி பண்ணாலுமே அனு நம்பிடுவான், அதனால நான் அவகிட்ட உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு அனுவை தனியே கூப்பிடுறாங்க. அனுவும் அங்க வராங்க. அனுவும் அபியும் சேர்ந்து அவனுடைய திட்டத்தை வந்து முறியடிப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.